பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். இன்றைய கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கவனத்தை திருப்பலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். அன்பானவர்களே, ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து பல பேரை பெருமைப்படுத்துவேன். அன்பானவர்களே, என்னை யாராவது பெருமைப்படுத்தி பேச மாட்டார்களா? என்னை யாராவது உயர்த்த மாட்டார்கள் தேடுகிற ஒரு கூட்டத்தார் அநேகர் உண்டு. ஆனால் பாருங்கள், கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்தி பெருமைப்படுத்த விரும்புகிறார். அப்படிப்பட்டவர் ஆபிரகாம். அவருக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். இந்த காலை நேரத்துல நான் தாழ்மையாய் சொல்ல முடியும், நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கும் சித்தத்துக்கும் செவி கொடுப்பீர்கள். ஆனால் நீங்கள் இருக்கிற இடங்களிலே, நீங்கள் இருக்கிற பகுதிகளிலே, நீங்கள் படிக்கிறவர்களாக இருக்கலாம், வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், எந்த காரியம் செய்தாலும் நீங்கள் கர்த்தரின் சித்தத்துக்கும் கர்த்தரின் வார்த்தைக்கும் செவி கொடுத்து நடப்பீர்களானால் உங்கள் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொருவரையும் நீர் உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்துவீராக. அவர்கள் உமது ராஜ்யத்துக்கு மகிமையாய் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. கர்த்தர் ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம்